சத்யா, என்ன சத்யா தூங்கிட்டு இருக்க? வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஓனர். கார் எல்லாமே பக்கா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? கார் எங்க? ரெடி ஆயிடுச்சு, அங்கே பாருங்க. அம்மா, எத்தனை மணிக்கு டெலிவரி கொடுக்கணும்னு சொன்ன? 10 மணிக்கு அங்க. இப்ப மணி 7 ஆகுது. ஒண்ணு பண்றியாம்மா, நாங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். நீயும் சத்யாவும் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க அங்க. அஞ்சலி, மாமா தனியா ஒரு கேரேஜ் வச்சு முன்னேறணும்னு நினைச்சாரு. அதுக்காக கம்பெனி வேலையை தூக்கி போட்டாரு. அதுக்காக அவரு ஒரு படிதான் எடுத்து வச்சாரு. இன்னைக்கு அத நீ எவ்வளவு பெருசா வளர்த்திருக்க. மாமாவோட கனவை நிறைவேற்றிருக்க. சான்ஸே இல்ல அஞ்சலி. மாமா எங்க இருந்தாலும் உன்னோட இந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கனவு காண்றது பெரிய விஷயம் இல்ல அண்ணி. எல்லாருக்குமே அது வரும். ஆனா அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு 10 பேர் நமக்கு துணையா நிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க எந்த சக்சஸும் தனி ஒரு ஆளா வராது. அதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கு. என்னோட இந்த சக்சஸுக்கு முக்கியமான பங்கு 2 பேர். ஒன்னு சத்யா, இன்னொன்னு சுப்பிரமணிய அங்கிள். இவங்க என் லைஃப்ல வரலன்னா இன்னைக்கு என்னால இதை செஞ்சிருக்கவே முடியாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இதை விட்டு ஒதுங்க சொல்லும் போது எல்லா எதிர்ப்புக்கு நடுவுலையும் என் கூட இவங்க 2 பேரும் நின்னாங்க. ஒரு பொண்ணோட கனவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இவங்க 2 பேரையும் என் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். அதை வச்சு ஒரு புது காரை உன்னால பில்ட் பண்ணிட முடியும். அசத்திட்ட சத்யா. தேங்க்யூ சார். அஞ்சலி, நீ கவலைப்படாதம்மா. யார் தடுத்தாலும் நீ அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருப்ப. ஏன்னா ஒரு தொழிலுக்கு முதலீடு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு நல்ல டீமை பில்ட் பண்றது. அது இப்போ உன் கையில இருக்கு. இந்த டீமை வச்சு நீ ஜெயிச்சிடலாம். மேடம், செக்க உங்க கையால கொடுங்க. இந்தாங்க. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இனிமே இந்த மாதிரி செக் கொடுத்துட்டே இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னையில இருந்து டே நைட் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்ல 50 கார்ஸ் டெலிவரி கொடுக்கணும். உங்க ஷாப்புக்கு சென்ட் பண்றேன். மேடம், கொடுத்துருங்க. இந்தாங்க. சார், அதான் செக் கொடுத்துட்டீங்களே. அது செஞ்சு முடிச்ச வேலைக்கு, இது செய்ய போற வேலைக்கு அட்வான்ஸ். ஓ, என்னதான் செக்கா கொடுத்தாலும் கையில பணத்தை பார்க்கும்போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆமா ஆமா சார். ரெண்டு நாள் பார்த்திருந்தாலும் வேலை பெருசு இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் நம்ம கேரேஜை பொறுத்த வரைக்கும் லாபத்துல தான் பங்கு. தனியா salary எல்லாம் இல்ல. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குடா?
மேடம் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களேண்ணா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதானே இவ்வளோ பணத்தை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இது வெறும் ஆரம்பம் தான். உர்ற. நம்ம கேரேஜ் டெவலப் ஆக ஆக உங்க எல்லாருடைய வருமானமும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். சத்யா, இது உனக்கு. ஓனர், இவ்வளோ வச்சு நான் என்ன பண்றது? வாங்கிக்கோ. பணத்துக்கான தேவையா இருக்காது. இந்த உலகத்துல பணத்தர சந்தோஷத்தையும் திருப்தியையும் வேற எதுவுமே தராது. அதுவும் உழைக்கிறவங்களுக்கு நேரத்துக்கு சம்பளம் கிடைக்கும் போது கிடைக்கிற நம்பிக்கை இருக்கே, அத சொல்லவே முடியாது. வாங்கிக்கோ சத்யா. ஓனர், எனக்கு இது வேணாம் ஓனர். ஏன் சத்யா? இது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடு. சரி ஓனர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்களே இந்த துட்டை திரும்ப போய் என் வீட்டில் கொடுத்துருங்க. ஏன் நீ கொண்டு போய் கொடுத்தா என்ன?